வெல்கம் பேக் டு சேனல். இருக்கிற ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் சிக்காட்டிலோ. இந்த படத்தோட தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் மிடில் ஆட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ் அண்ட் ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லுமே இந்த படம் அவ்வளோதான் இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு சீரியல் கில்லர் மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனலில் பொய்யா வாசிக்க முடியாதுன்னு நம்ம கதையோட ஹீரோயினான ஷோபிதா அந்த வேலையை விட்டு இப்போ போட்காஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க இப்படி சொல்ல போறப்ப அண்ட் இவங்களுக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட், ஸோ இவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சன் வந்து இறந்து போயிடுவாங்க. அதுல ஒளிஞ்சிருக்க கிரைமை அந்த பாட்காஸ்ட்ல வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீரியல் கில்லரை அந்த பாட்காஸ்ட் வெளியிலேயே அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, ஸோ இதுல யாரோட சப்போர்ட்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதையும், அந்த சீரியல் கில்லர் யாரு, எதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி மர்டர் பண்றான் அப்படின்றதையும், அதுவும் லைட்டா அந்த பிடிஎஸ்எம் ஷேட்ல வந்து அந்த கொலைகள் இருக்குது. அண்ட் அதுக்கான காரணம் என்ன, அண்ட் சீரியல் கில்லரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச சுவாரஸ்யமான கதையே. அண்ட் கடைசியில் வந்து சீரியல் கில்லரை வந்து யாருன்னு காட்டுற அந்த சீன் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் அதோடைய ஃப்ளாஷ்பேக்குமே ரொம்ப வீக்காக தான் காமிச்சிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேயில். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் 2 hours செம்ம நான் ஸ்டாப்பாக தான் போச்சு. எனக்கு ரொம்ப நல்லா என்கேஜிங்காகவே போச்சு. ஷோபிதா இந்த படத்தில் ஒரு ட்ரூ கிரைம் ஜேர்னலிஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அவனோட ரோலுமே பக்காவாக இருந்தது, ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து மெயினாக ஒரு பொண்ணு வந்து இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த மனக்குமுறல்கள் அண்ட் அந்த மன கஷ்டங்கள்லாம் ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரப்போ அவங்க எப்படி தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்றதும், அப்படி சொன்னால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதையும், ஸோ கடைசியில் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. மேபி இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் மூவி லவர்ஸ்க்கு இந்த கதை வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலாக வந்து எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கறதுனால ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு டேரக்ட் ப்ரீமியரா பிரைம் மிடில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு SRS சீரிஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.